உருவாய் அருவாய் உளதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் அன்பர்களே. தைத்திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது 10வது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல, தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ள நுழைகிறார். இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும். இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால்தான் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு. 15ஆம் தேதியே நம்ம தைப்பொங்கல் வச்சுருவோம். அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் 9:45 11 மணி வரைக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு. விருத்தி யோகம், கௌளவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு. ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம், துவாதசி திதி. அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள். வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது. அதனால் எதிர்பாராத நேரத்தில் காத்தோடு கூடின மழை வருவதற்கும் இந்த இந்த மாத பலனாக உண்டு. நல்ல தொழில்துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறைய இருக்கும். விருத்தின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும். எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும். ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால ஏறுமுகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. வக்கரகதியில் குருவேர் இருக்கிறார். அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனால் தான், நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனால் தான் இறங்கும். அது வரைக்கும் ஏறு தான் செய்யும். அதனால் ஏறுமுகத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயணம் கேட்டை நட்சத்திரமாக முடியும். 29ஆம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரம் தான் முடியும். இந்த வருஷம், இந்த மாதம் கும்பரவிக்குள்ளே போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் இருக்க போகுது. கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். மாதக்கோளான சுக்கிரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில். வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க. வருடக்கோளான சனி பகவான் மீன ராசியில் இருப்பார். மகர ராசிக்கு அதிபதி அவர் மீன ராசியில் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார். ராசியின் 3ஆம் இடத்துல. குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார். தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார்? சூரியனின் 2ஆம் இடமான கும்பராசிக்கல்ல செலுத்துவார். அதுமாதிரி சூரியன் 12ஆம் இடமான தனுசு ராசி மேலேயும் வைப்பார். சூரியன் எடுக்கக்கூடிய இடத்துலேருந்து 10ஆம் இடமான துலா ராசி மேலேயும் வைப்பார். செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே 2 பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க. குருவினால் பார்க்கப்படுவார்கள். மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்கார். சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார். இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார். சனி பகவானுக்கு 3 விதமான பார்வை உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. 3ஆம் பார்வையாக ரிஷபராசியும், 7ஆம் பார்வையாக கன்னிராசியையும், 10ஆம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார். அதனாலே பல விதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம். முக்கிய நிகழ்வு தை அமாவாசை, வசந்த பஞ்சமி,
சூரியனின் ஜெயந்தியான ரத சப்தமி, தைப்பூசம் என்கிற பௌர்ணமி, வடலூரில் ஜோதி தரிசனம், இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள். அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம். வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது. இதை மனதில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வெற்றிகளையும் தோல்விகளையுமே சமதளமாக்கி பார்க்கக்கூடிய நல்ல மனது உங்களுக்கு. அனைவருமே தராசு அப்படி நிறுத்து பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் இருப்பதனாலே தான் உங்களாலே எதையுமே ஈஸி கோவாக எடுத்துக்க முடிகிறது. இந்த காலகட்டங்களிலே குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அதுபோல் உங்கள் ராசியினுடைய நாதன் 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்தில் போய் உட்கார்றார். உட்காரக்கூடியவர் லாபம் என்கிற சூரியனோடு சேர்ந்து உட்கார்றார். அதனால் லாபமும் சுகமும் பெறுவதனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் எப்படி இருக்குன்னாக்கா, புதிய சொத்துக்கள் எல்லாம் வாங்குவதற்கு கார் போன்ற விஷயங்கள், மூவபிள் இம்மூவபிள் வெஹிக்கிள்னு சொல்லுவான் அசட்டில், மண் மனை வாகன யோகங்கள், இதை யோகமாக சொல்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். ரிலேஷன்ஸ் கூட நிறைய அப்படி கெட் டுகெதர்லாம் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். அப்போ நீங்கள் கொஞ்சம் வாய் வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாடி லாங்குவேஜும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்லணுமோ, யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ, யாருக்கெல்லாம் ஸ்மைல் பண்ணணுமோ, இதெல்லாம் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பார்த்து எனக்கு சிரிக்கக்கூட இல்லை, பேசக்கூட இல்லை அப்படின்னு உங்களை சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதை செக் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பக்தி மயத்தை கொண்டு வரணும். பக்தி பூர்வமாக இருந்துட்டிங்கன்னா பாதி விஷயம் சரியாக போச்சு. ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், ஆனாலும் சமாளித்து விடுவீங்க. ஏன்னா குரு பார்க்கிறாரு. உங்கள் முயற்சிகளிலே எந்த விதமான தடைகள் இருந்தாலும் வெற்றிக்கு வழிப்பை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லாபம் அப்படிங்கிறது உண்டு. சனி பகவான் அமர்ந்திருப்பது யோகக்காரகனின் பார்வையும் 3ஆம் இடத்தின் மேலே விழுவதனாலே முயற்சியின் மூலியமாக பலவிதமான எதிரிகளை வென்று பணம் பண்ணுவது ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, குருவின் பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் ராசி மேலே இருக்குது, 3ஆம் இடத்தின் மேலே இருக்குது, பஞ்சமஸ்தானம் என்ற அதிர்ஷ்டத்துக்கு மேலே இருக்குது. அதனால் அது இஷ்டமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ராகு இருக்கிறதுனால பெருசாக திங்க் பண்ணி மாட்டிக்காமல் இருந்தால் நல்லது. கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல்டாக விரலுக்கு தக்கன வீக்கம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். தை மாதம் 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை அன்று அவசியம் தான தர்மங்கள் செய்யுங்கள். இது இந்த சனி பகவான் யோகத்தில் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அது உங்கள் யோகத்தை அதிகப்படுத்தி தரும். 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி, அன்றைய நாளும் நீங்கள் வாராகி அம்மையை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும், 25ஆம் தேதி ரதசப்தமி அன்று சூரியனையே வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் லாபத்தை மல்டிஃபோல்ட் ஆக்கும். தைப்பூசம் முருகனுடையது, உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரர். அதனால் அன்றைய நாள் முருகனின் வழிபாடு, ராஜ அலங்காரத்தில் இருக்கும் பழனி ஆண்டவரை வணங்குதல், அன்றைய நாள் அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது. அதுபோல் ஜெய ஏகாதசி என்ற ஏகாதசி விரதம் இருப்பது, பீஷ்மன் தன்னுடைய அம்பு படுக்கையில் படுத்து
உத்தராயண புண்ணிய காலத்துக்காக உட்கார்ந்துருக்கிறார். அப்படிப்பட்ட பீஷ்ம ஏகாதசி 29ஆம் தேதி வரும். அன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதனால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். இது எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தை மாதம் உங்களுக்கு தாங்கி வருவதனாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிதர்சனமாக தெரியும் என்பதிலே கொஞ்சம் கூட மாற்று எண்ணமே வேண்டாம். பிப்ரவரி 9ஆம் தேதி காலாஷ்டமி, கால பைரவாஷ்டமி, மாகேஸ்வராஷ்டமின்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்டமி அன்று அனைத்து விதமான கஷ்டங்களும் நிலவி சுகங்கள் வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும். இந்த தை மாதம் பொங்கல் எப்படி அழகாக பொங்கி உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறதோ அப்படி உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் இன்பமும் பொங்கி வளரட்டும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.